ஹாய் ஹலோ வெல்கம் டு அறுசுவையும் ஆன்மீகமும். நான் இப்போது ப்ரெட் ரூல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு பார்ப்போம். நான் 7 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். 7 ப்ரெட்டு எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம சைடில் கட் பண்ணி எடுத்துப்போம். எல்லா ப்ரெட்டுகளையும் இந்த மாதிரி சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் கட் பண்ண ப்ரெட்டுகள்லாம் நமக்கு தேவைப்படும். வேஸ்ட் பண்ண வேண்டாம், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக தேவைப்படும்னா, நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணணும். ப்ரெட் க்ரம்ஸு தனியாக கடைகளில் வாங்க வேண்டாம். இந்த தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதையே நம்ம ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இந்த ப்ரெட் க்ரம்ஸ்க்கு செய்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இதை அரைச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ப்ரெட் ரோலுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸ்டஃபிங்க்கு தேவையானது உருளைக்கிழங்கு நான் 4 வேக வச்சு எடுத்திருக்கேன். வெங்காயம் 1 எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கழுவி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒன்று ஒன்றா பார்ப்போம். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு புட்டு மாதிரி வரும். இல்லைன்னா சூடாக நம்ம ஸ்மாஷ் பண்ணோம்னா கம்மு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி லிக்விடாக குழன்னு வரும். கன்சிஸ்டன்சி நமக்கு ப்ரெட் ரோல் பண்ண வராது. அதனால் நம்ம ஆற வச்சு உடச்சிக்கிறோம். நான் கையிலே உடச்சிக்கிறேன். நீங்கள் ஸ்மாஷர்லேயோ இல்லை துருவுறதுலையோ பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் வரும். இப்போ இதை உடச்சி எடுத்து வச்சாச்சு. இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். பிறகு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ண போகிறோம். இது கூட கொஞ்சம் ப்ரெட் ரோல் இது ப்ரெட் க்ரம்ஸை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அப்போ பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வரும். ப்ரெட் க்ரம்ஸை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக, தேவையான அளவுக்கு. இது கூட தேவையான உப்பையும் ஆட் பண்ண போகிறோம். நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சால்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம், 1½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காரம் கூட குறைய இருக்கும்போது இதை நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குழ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிடிச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த பிடி கொழுக்கட்டை மாதிரி வரணும். பிடிச்சு பார்த்தா கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, கையில் ஒட்டாமல் வரும். எனக்கு இது கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ப்ரெட் ரோல் பண்ண ரெடி. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம மைதா மாவு கரைக்கலாம். ஏன்னா மைதா மாவு ஒட்டுறதுக்கு பேஸ்ட்டாக வேணும் நமக்கு. 6 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன் நான். அதை கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். எதுக்குன்னா நம்ம ப்ரெட் ரோல் பண்ணும்போது ஸ்டஃபிங் வச்சுட்டு ப்ரெட்டு ரோல் பண்ணும்போது ஒட்டணும். அதுக்காக இதை நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சாச்சு. இப்போது ப்ரெட் ரோல் பண்ணுறதுக்கு ப்ரெட்டை நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும்.
இப்போ ஒன்று ஒன்றா தேய்ச்சி திருப்பி போட்டு எடுத்து தேய்ச்சி வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த நம்ம மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணுறோம். பிடி கொழுக்கட்டை மாதிரி கொஞ்சமாக வைங்க, அந்த ப்ரெட்டுக்கு தேவையான அளவுக்கு. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்ததுனால என்னால் ப்ரெட்டை ரோல் பண்ண முடியல, ஒரு ரோலோட முடிஞ்சு போச்சு பாருங்கள். இப்போ அந்த மைதா பேஸ்ட்டை நம்ம கொஞ்சம் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சைட்லேயும் நீங்கள் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களால் ஒட்ட முடியும் ரோல் பண்ணும்போது. இப்போ ரோல் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ரோல் தான் வந்தது, நெக்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்டஃபிங் ஜாஸ்தியாக வச்சுட்டேன் நான். இப்போ நல்லா ஒட்டி விட்டு இந்த சைடில் வந்து மசாலா வெளியே வருது, அதை உள்ளே தள்ளி விட்டு ஒட்டிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓப்பன் ஆகுதுன்னு. நம்ம வந்து மைதா மாவில் தான் டிப் பண்ண போகிறோம், அப்போ இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கும். சரி பண்ணிக்கலாம். இப்போ மைதா மாவு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கோங்க, அப்போ நம்ம வந்து டிப் பண்ணும்போது நான் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி பண்ணணும். இதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எல்லா இடமும் கோட் ஆகணும். கோட் ஆகின பிறகு லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து எண்ணெயில் உதிரும், கரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒன்று செய்கிறேன். அதில் பாருங்கள், நான் வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருக்கேன், கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ரோல் பண்ண நல்லா வருது. நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, நல்லா ரோல் பண்ண வரும். வச்சுட்டு மைதா மாவு பேஸ்ட் வச்சு தடவிட்டு ரோல் பண்ணுங்க. நல்லா தடவுங்க, சைடில் எல்லாம் நல்லா தடவுங்க, ஏன்னா நல்லா ஒட்டணும். இப்போ நல்லா தடவிட்டு ரோல் பண்ணுங்கள். எனக்கு இது நல்லாவே ரோல் பண்ண வந்தது. இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிடிச்சிட்டு சைட்லேயும் பிடிச்சி விட்டுட்டு மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துருங்க. நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸை தனியாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் தண்ணி பட ஆரம்பிச்சதுன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ஈரமாயிடும், ஒட்டாது. அதனால் நீங்கள் வந்து ட்ரையாகவே வச்சுக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் திட்டமாக ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றி எண்ணெயை வேஸ்ட் பண்ணாதீங்க, ரீயூஸ் பண்ண முடியாது. ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டு தேஞ்சிடும். ஜென்ரலி நீங்கள் வந்து எந்த ஒரு ஆயில் ஐட்டம் செய்கிறதுனாலும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு பொரித்து எடுத்துகிட்டு எண்ணெயை எடுத்து ஊற்றிடுங்க. எண்ணெய் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதை நம்ம உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம். இப்போது இந்த அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து எண்ணெய் பத்தலைனா கூட தேவைன்னா விட்டுக்கலான்ற ஐடியாவில் தான் நான் எண்ணெய் திட்டமாக வச்சுருக்கேன். ப்ரெட் ரோல் போடும்போதும் ஒரு 3-4 போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். நம்ம கடாயில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்தளவுக்கு போட்டு திருப்பணும் இல்லைங்களா, அதனால் திருப்புறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெட் ரோலை ஒரு 3, 2, கடாய்க்கு ஏற்ற மாதிரி 4 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா கரிஞ்சிரும். ஒரே சைடாக வெந்துட்டு இருந்ததுன்னா கரிஞ்சிரும். கரிஞ்சிட்டால் சிறும் கசப்பாகும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி வெந்துருச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த கொதிக்கிற அளவு கொஞ்சம் கம்மி, அந்த பபிள்ஸ்லாம் கம்மி ஆகும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது, குழந்தைங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம், ஈஸியாகவும் செய்யலாம். பார்க்க கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கே எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.